பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் அன்பும் கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் நம் யாவருக்கும் உண்டாவதாக. இப்பொழுது நாம் போதிக்கிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், அந்நிய பாஷை, பிறகு தரிசனம், சொப்பனம் மூலம் தேவன் என்று பேசுகிறாரா? அந்நிய பாஷை குறித்ததான தவறான உணர்ந்து கொள்ளுதல், அதாவது 120 பேரா 12 பேரா? ஆரம்ப கால சபையின் அந்நிய பாஷை பேசுவதில் கர்த்தர் கற்பிக்கிற கிரமம் என்ன? அந்நிய பாஷை குறித்து கடைசியாக பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்? குழந்தையும் புருஷனும் நிலைப்பாடு என்ன? இதை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இதை பற்றி தான் நாம் இந்த பகுதியிலே நாம் பேசுவதற்காக தீர்மானித்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அந்நிய பாஷை என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 14:21 மறு உதடு, மறு பாஷை. இது நம்ம எரேமியா 5:15 ஏசாயா 33:19 பார்க்க முடியும். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 14:21 ஏன் காட்டுகிறார்? பாருங்கள், அவர்கள் செவி கொடுக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆனால் இவர்கள் செவி கொடுப்பதே கிடையாது. அதற்காக மறு பாஷைக்காரரும் மறு உதடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை சொல்வதற்கான சூழ்நிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது. பாடமே 1 கொரிந்தியர்ல அந்நிய பாஷையை பற்றி தான் பேசிக்கொண்டு வருகிறார். ஒரு காரண காரியம் இதற்காகவும் பிதாவாகிய தேவன் வைத்திருப்பதாக சொல்லுகிறார். சரி, அந்நிய பாஷை குறித்ததான தீர்க்க தரிசனம் என்ன? யோவேல் 2:28-29 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் அதனுடைய தீர்க்க தரிசனம். எதற்காக இந்த அந்நிய பாஷை அல்லது அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எல்லா காலங்களுக்கும் இதே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பதற்காகவா, இல்லை ஒரு காரண காரியத்தை பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறாரா? 1 கொரிந்தியர் 14:22 அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த ரெண்டுமே அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்று நமக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆவியானவர் மூலமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ யார் அவிசுவாசிகளாக இருக்கிறார்களோ அது அடையாளமாக, அடையாளம் அற்புதம் நோக்கம் நமக்கு அநேகருக்கு தெரியும்.
தேவனுடைய வார்த்தையை நிரூபிக்க. மார்க்கு நம்ம 16:20 நம்ம வாசிக்க முடியும். எபிரேயர் 4:2 கூட மன்னிக்கணும், 2:4 கூட நம்ம வாசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதற்காகவும் நிரூபிப்பதற்காகவும் இந்த அடையாளங்கள் செய்யப்பட்டது. அப்போ அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளமாக அவர்கள் இதை கவனிக்கும்படியாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேலே நம்ம என்ன படித்தோம்? மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இப்படி பேசுவதுடைய நோக்கமே செவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறார். ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை. பாருங்கள், இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதினால ஜனங்கள் செவி கொடுப்பாங்கன்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அடையாளத்தை கண்டாவது செவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறார், அதை கண்டாவது நம்புவாங்கன்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் அதுக்கு அவங்க என்ன செய்யல, செவி கொடுக்கல. அப்போ இந்த அடையாளம் அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன? அப்போ அந்நிய பாஷை என்பது முதலாவது அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடையாளம் எல்லா காலத்திற்கும் செய்யப்படுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் எல்லா காலத்துக்கும் நம்மோட கூட வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது எதுக்கு செய்யப்பட்டது என்று ஒரு உணர்ந்து கொள்வதிலே இல்லாமல் இருக்காங்க. அடையாளம் நம்புவதற்கு. அப்போ நம்முடைய நம்பிக்கை வந்த பிற்பாடு இந்த அடையாளத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையாக தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பிற்பாடும் கூட இது இருக்கும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நாம் பல்வேறு விதமான வகையிலே பேசியிருக்கிறோம். ஆனால் நினைவூட்டவும் பேசுவோம். சரி, அடையாளம் அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன? மார்க்கு 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ இந்த அடையாளம் செய்வதற்கான நோக்கம், அது பாஷையாக இருக்கட்டும், மோசே போன்ற அடையாளம் அற்புதம் செய்யட்டும், இயேசு போன்றதாக இருக்கட்டும், எல்லாமே வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு, தேவனை நம்புவதற்கு தான் இது செய்யப்பட்டது. அப்போ இது நவமான பாஷை என்று சொல்லப்படுகிறது, ஒரு புதிய பாஷை. மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள். அதற்கு மாத்திரம் அந்த அடையாளம் கொடுக்கப்படல, தேவனுடைய சாட்சி. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சி கொடுக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி இதை செய்கிறார். அதற்காக சாட்சி அளிக்கிறார். எந்தெந்த வகையில் சாட்சி கொடுக்கிறார் என்பதை பற்றி சொல்லுகிறார். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்ப இது சாட்சியாக நிரூபிப்பதற்காக பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்கள் தேவன் சாட்சி கொடுத்தேன்னு சொல்றார். இது ரட்சிப்புக்கான காரியங்கள். இதை நிராகரிக்கிற பொழுது கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் உறுதிப்பாட்டை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை, அது நிரூபிக்கப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறபடினாலே அதை நம்ப மறுத்து இன்னும் அடையாளமாகிய அந்நிய பாஷை வேண்டும் என்று இருக்கிற மக்களை குறித்து நாம் என்ன சொல்ல? அப்படியானால் அடையாளம் அற்புதத்தினுடைய நோக்கத்தையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு அடையாளம் அற்புதம் செய்து
நம்பின பிற்பாடு இன்னும் எதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? எதற்காக அதை திரும்ப செய்யணும்? பாருங்கள், அதை உணர்ந்து கொள்ளாத ஒரு பழக்கமான பாரம்பரியமாக அது சென்று விடுகிறது. நாம் முன்னமே பேசியிருக்கிறோம். அப்படி என்றால் இது பாஷை இன்னைக்கு இல்லைன்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கூட பேசியிருக்கிறோம். சரி, அந்நிய பாஷை முதலில் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதாவது நிறைவேற்றம் எப்படி நடந்தது என்பதை பார்க்கணும். கலிலேயர், அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் 2:1-4 வரைக்கும், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். இது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பலத்த காற்று கிடையாது, அடிக்கிற ஒரு முழக்கம் போல. 2ஆம் வசனத்துல உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. இவங்களுக்கு ஒரு காட்சி சொல்லியிருந்தாரு. பின்வரும் பாடங்கள் நாம் படிப்போம். ஞானஸ்தானம் மூடு முழுவதையும் நிரப்பிட்டு. இன்றைக்கு பெண்டிகாஸ்டல் மக்கள் சொல்வது போல அக்னி ஞானஸ்தானம் அல்லது அக்னி அபிஷேகம் சொல்றாங்க இல்லையா? அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் போல அப்படிதான் ஒரு வார்த்தை இருக்கு. ஒவ்வொரு மேல அமர்ந்தது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், 120 பேர் மேலேயா அல்லது 12 பேர் மேலேயா? அது நாம் பின்வரும் பாடங்களில் விவரிப்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினாங்க. இவங்க எல்லாம் யாரு? அப்போஸ்தலர் 2:7 எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக அங்கே 17 நாட்டவர்கள் ஏறக்குறைய வந்திருக்கிறார்கள். அவர்கள் யூதருடைய பண்டிகையிலே இங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் ஆச்சரியப்பட்டு, எதுக்காக ஆச்சரியம் வந்துச்சு? இந்த கலிலேயராக இருக்கிற மனுஷங்க எப்படி நம்முடைய பாஷைகளில் இவங்க எப்படி பேசுகிறாங்க? அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. பாருங்கள், அவங்க அன்றைக்கு அவங்களுக்கு அறிந்து கொள்ளும்படியான ஒரு பாஷை தான் கொடுக்கப்பட்டது. இவங்களுடைய பாஷை இல்லாத வேறொரு பாஷையை கொடுத்தாங்க, தேவன் கொடுத்தார். அப்போ யாரை பார்த்து கலிலேயராகிய மனுஷரை என்றாரு? அப்போஸ்தலர் 1:11 அப்போஸ்தலர்களை பார்த்து தான். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடி வருவார் என்றார்கள். இது கூட சில மக்கள் வீண் குழப்பம் பண்றாங்க. எங்கிருந்து போனாரோ அங்கேயே வருவார்னு சொல்றாங்க. இவர் எப்படி போனாரோ, எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவேன்னு தான் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 11 பேரோடு கூட பேதுரு எழுந்து நின்றார். அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது என்று சொல்றார்.
அப்போ இந்த 12 பேருக்காக இது வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 12 பேரிலே 11 பேரோடு நின்று இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள யார் காத்திருக்க வேண்டும், எங்கே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 1:3-4 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து நிரூபிப்பதற்காக அநேக திஷ்டாந்தங்களை அவர் நிரூபணங்களை காட்டினார். 4ஆம் வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானசானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானசானம் பெறுவீர்கள். யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. ஆகையால் 5ஆம் வசனம், நீங்கள் எங்கே காத்திருக்கணும்? எருசலேமை விட்டு போகக்கூடாது. போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்ப தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? காத்திருக்கக்கூடியவர்கள் யார்? எங்கே அவர்கள் காத்திருக்கும்படி சொல்லப்பட்டார்கள்? அப்ப இது எல்லோருக்குமா அல்லது அப்போஸ்தலருக்குமா? அப்ப இங்கே யாரை காத்திருக்க சொன்னார் என்றால் அப்போஸ்தலர்களை காத்திருக்க சொன்னார். அப்போ இவர்கள் அங்கே காத்திருக்கும்படி கட்டளையிடப்பட்டார்கள். தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்த அப்போஸ்தலர்கள் தான் சாட்சிகளாய் இருப்பார்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ சாட்சிகளாக யார் இருக்க முடியும்? அப்போஸ்தலர்கள் தான். நீங்களும் நானும் சாட்சிகள் இருக்க முடியுமா? இந்த ஜெகோவா சாட்சிகள் சொல்றார் இல்லையா, அவங்க எப்படி போய் தேவனுக்கு எப்படி சாட்சி கொடுக்க முடியும்? பாருங்க, சாட்சினா என்ன? அப்போஸ்தலர் 1:25-26 யூதா சிறந்த பிற்பாடு அவங்க அப்போஸ்தல பட்டத்துக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போது அவங்க தேடும்போது எப்படி தேடினாங்கன்னா, யோவான் ஞானசானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு இயேசு உயிரோடு எழுந்ததை வரைக்கும் அவங்களோடு கூட இருந்த ஒருவரில் தான் சாட்சி அனுப்பாட்டணும் அப்படின்னாங்க. எதுக்காக? யோவான் கொடுத்த ஞானசானத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்த வரைக்கும் ஏன் அவங்களோடையே அவங்க இருந்திருக்கணும்? பாருங்கள், அப்போஸ்தலர் அப்படிங்கிற அதை வாசிக்கிறோம். அந்த 2 பேரை அவங்க நிறுத்தினாங்க. அப்போஸ்தலர் 1:25-26 இவ்விரண்டு பேரில் தேவன் தெரிந்து கொள்பவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணாங்க முதலாவது. பின்பு அவங்களை குறித்து சீட்டு போட்டாங்க. யாரையாவது நிப்பாட்டி போடலை. அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சரியானவங்களுக்காக நிறுத்தி இந்த 2 பேரில் யாரை காட்ட போறீங்கன்னு கேட்டாங்க. அந்த 2 பேரில் அவங்க நிறுத்தினாங்க. எப்போவுமே பொதுவாக ஒரு சீட்டு போட முடியாது, யாரையாவது கையை வைத்து செய்ய முடியாது. தகுதியானவங்களையும் நாம் பார்க்கணும். பாருங்க, இங்கே ஒரு தகுதியானவங்களை அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலையும் தகுதியானவங்களை பார்த்துருக்காங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கு தகுதியான உண்மையுள்ள மனுஷங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்கள் யாரோ ஒருத்தர் செய்யுங்க அப்படிலாம் எப்பவுமே நம்ம தேவனுடைய வேலையில் செய்ய விடக்கூடாது. யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லவே இல்லை. அது தகுதியானவங்களையும் நம்ம கண்டுபிடிச்சு தான் அந்த வேலையை செய்யணுங்கிறது தான் தேவனுடைய காரியம். அப்போ இங்கே அவங்க கண்டுபிடிச்ச அந்த காரியமானது அப்போஸ்தலர்களை கண்டுபிடிப்பதற்காக இப்படிப்பட்ட தேர்வு அவங்க செய்தாங்க.
சரி, அப்போ தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்த அப்போஸ்தலர்கள் தான் சாட்சியா இருப்பாங்க. யெகோவா இஸ்ரவேல் மக்கள் சாட்சிகளாக இருப்பதற்கு பதிலாக இஸ்ரவேலர்கள் கண்டார்கள், அவர்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். யெகோவா சாட்சிக்காரர்கள் எப்படி சாட்சின்னு சொல்ல முடியும்? நாம் இன்றைக்கு சாட்சிகளா வாழணும், சாட்சி சொல்லணும் அப்படி எங்கடி சொல்ல முடியும்? சாட்சினாலே அவங்க கண் கண்டவங்களா இருக்கணும். நம்ம குருவை பின்பற்றுகிற மாதிரிகளாக சீசர்களாக நாம் வாழ முடியும். கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனுடைய சாட்சிகளை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க முடியும். சரி, இது குறித்துதான ஒரு தவறான உணர்ந்து கொள்ளுதலை பெற்றிருக்காங்க. அதில் காலத்தை தவறாக உணர்ந்து கொண்ட மக்கள். 1ஆம் அதிகாரத்தின் நிகழ்வுகளும் 2ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்வுகளும் வெவ்வேறு நாட்களில் நடந்தவைகள் என்று நமக்கு எப்படி தெரியும்? ஒரே நாளில் இல்லை, அது வேறு வேறு நாள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? பாருங்க, 1ஆம் அதிகாரத்தின் காலகட்டத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலருக்கு எத்தனை நாளில் தரிசனமானாருங்க? 40 நாளளவின் நிகழ்வுகளும் அதற்கு பிறகும் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் பிறகு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். தரிசனமான பேசின பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவான ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. இதை தவறாக உணர்ந்து கொள்கிறார்கள். தவறாக உணர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இன்றளவும் தவறாகவே போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், ஆவியானவரை பெற்றுக்கொள்வதும் ஆவியானவர் வாக்களித்ததும் ஒன்றல்ல. ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதும் நம்மில் வாசமாயிருப்பதும் அவருடைய வரங்களும் நமக்கு ஒன்றாக சொல்ல முடியாது. பாருங்கள், ஆவியானுடைய வழிநடத்துதலும் வரங்களும், ஆவியானுடைய வழிநடத்துதல் எல்லாருக்கும் இருந்தாலும் வரங்கள் எல்லாருக்கும் எல்லா வரங்களும் உண்டு என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆகவே இன்னைக்கு அந்நிய பாஷை இல்லை என்று நிறைவேறிவிட்டது என்ற உடனே நீங்கள் எல்லாம் ஆவி இல்லாத மக்கள் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், அது தவறான உணர்ந்து கொள்ளுதல். அப்படிப்பட்டவர்கள் அவர்களே அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தவறான உணர்ந்து கொள்ளுவர்களுக்கு ஒரு குழப்பமாகவே அந்த மேல் வீடு தான் அவங்களுக்கு பெரிய குழப்பம். 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் அந்த மேல் வீட்டில் தரித்திருந்தார்கள்? அப்போஸ்தலர் 1:13, 14, 15 அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலேமேயும் மத்தேயுவும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலாத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். 14 15 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களில் சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று இங்கே பேசுகிறார். இந்த காட்சியை நீங்கள் கவனத்தில் கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்தினுடைய காலம் வேறொரு நாள் என்று நமக்கு எப்படி தெரியும்? 2ஆம் அதிகாரம் 1:2 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது,
அவர்கள் எல்லாரும் அப்படின்ற உடனே நமக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த 1ஆம் அதிகாரத்தில் 120 பேர் மேல் வீட்டில் கூடியிருந்தாங்களே, அங்கேயே உட்கார்ந்தது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அதை அவங்க கவனிக்க மறக்கிறாங்க. அப்போ பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்போவதற்கு அந்த அதிகாரத்தினுடைய சூழ்நிலையை கொண்டு வந்து இங்கே சம்பந்தப்படுத்த பார்க்குறாங்க. பொதுவாக அவர்கள் என்று இங்கே சொல்லுகிற பொழுது 12 பேர் அவங்க தான் வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டது. 12 பேருக்கு தான் காத்திருக்கும்படி சொல்லப்பட்டது. 12 பேரை தான் அவங்க வாக்குத்தத்தங்களை பெற ஆவியினால் ஞானஸ்நானம் பெற காத்திருக்கும்படி சொல்லப்பட்டது. அப்போ பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சரி, பெந்தேகோஸ்தே நாள் என்பது எத்தனையாவது நாள்? லேவியராகமம் 23:15-16 நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் நாள் வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். பாருங்க, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை போய் பெந்தேகோஸ்தே சபை என்று வைத்திருப்பதே முதலாக சரி கிடையாது. பெந்தேகோஸ்தே பண்டிகையானது இயேசு கிறிஸ்துவுக்காக நமக்காக மறிக்கல, அதுல ரட்சிப்பு கிடையாது. பாருங்க, மனிதர்கள் இன்றைக்கு சபையினுடைய பெயர்களே சரியா கொடுக்க தெரியல. சரி, அது வேற ஒரு பாடமா இருக்கட்டும். அப்ப பெந்தேகோஸ்தே நாள் என்பது 50வது நாள். அப்ப 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேரோடு பேசுறாருங்க? 2:14 அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று. பாருங்க, அங்கே 120 பேரோடு கூட நின்றுன்னு சொல்லி ஒரு வார்த்தை நாம் பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இங்கே அதே மாதிரி அவர் அந்த எழுத்து அங்கு இல்லை. 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று, அப்படி இல்லாம அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் சொன்னார். அப்போ இந்த காரியங்களை குறித்து அவர் யாரோட பேசிக்கிட்டு இருக்காரு, யாரோட நிற்கிறாருங்கிறதான் பாடம். பண்டிகைக்கு வந்த அநேக யூத ஜனங்களோட, பல்வேறு நாட்டு மக்களோட, வந்திருந்த மக்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யார் கூட நின்று பேசுறாரு என்பதை நம்ம கவனிக்க மறந்துடக்கூடாது. எதற்காக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது என்றால், அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில் உள்ள பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் வல்லமை 120 பேருக்கு என்று சொல்லப்படுகிறது. 120 பேருக்கா அல்லது 12 பேரை அதுக்கான 12 பேருக்கா அதுக்கான ஆதாரம் என்ன என்பதை பற்றி தான் நாம இதை பற்றி பேசணும். 1ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவம்னாலும் 2ஆம் அதிகாரத்தினுடைய பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த போதும் வேறு நாள் சம்பவம். அப்போஸ்தலர் 1 யாரோட பேசுகிறாரு, எதை பற்றி பேசிக்கொண்டிருக்காரு, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, வாக்குத்தத்தை பெறுவதற்கு அவர்கள் எங்கே காத்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியின் வரங்கள், இதெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டுமா? வாக்குத்தத்தம் என்ற வார்த்தையே பிதாவானவர் சில இடங்களில் பிரித்து காட்டுறாரு. 1ஆம் அதிகாரத்தின் மேல் வீட்டில் எத்தனை பேர் கூடியிருந்தாங்க, எப்படி தெரியும்? 1ஆம் அதிகாரத்தின் நாளும் 2ஆம் அதிகாரத்தின் நாளும் ஒரே நாளாக இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம பார்க்க கவனிக்கணும் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் வீடு முழுவதும் நிரப்பிட்டு என்றால் ஆவியின் ஞானஸ்நானம் நடந்திருக்கிறதா? 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் மேலே வீட்டில் இருந்ததாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? 1ஆம் அதிகாரத்தில் 120 பேர் நடுவில் நின்று பேசினாரா? ஆமா. 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் நடுவில் நின்று பேசினாரா? அப்படி சொல்லலையே. 2ஆம் அதிகாரத்தில் 12 பேரோடு கூட நின்றுதான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் பேசின பாஷை கூடியிருந்தவர்கள் விளங்கி கொண்டார்களா?
அவர் எல்லாரும் நின்று எல்லாரும் என்று வார்த்தை வருவதனால் அவர்கள் எல்லாரும் 120 பேர் என்று நாம் புரிந்து கொள்ள முடியுமா? அப்படியானால் ஆதாரம் எங்கே? பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் 12 பேருக்கே ஒழிய 120 பேருக்கு அல்ல. பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். அது இந்த வாக்குத்தத்தம் இதையும் பிதாவானவர் வேறுபடுத்தி காண்பிக்கிறாரா? நிச்சயமாக. அப்போஸ்தலருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வல்லமை என்ன? மத்தேயு 10:8 வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். எல்லோருக்குமா? இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பலனடைந்து என்ன பலன் கிடைத்தது? அவர்களுக்கு பாஷையில் பேசினார்கள், கைகளை வைத்து பகிர்ந்தளிக்கக்கூடிய வரங்களை இருந்து பெற்றுக்கொண்டார்கள், சத்தியம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். கூடுதலாக பலம் பெற்றிருக்கிறார்களா? வாருங்கள், இப்பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். நாம் அதை அடுத்த பாடத்திலே பார்ப்போமா? பிதாவாகிய தேவன் நம்மோடு இருக்கட்டும். இப்பொழுது நாம் ஒரு சுருக்கமான ஒரு பகுதியை சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் விரிவாகவும் அதை நம்ம பார்ப்போம். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, வேத வாக்கியங்களை படிக்கிற பொழுது சூழ்நிலைகளையும் எப்படி பேசுகிறார் என்பதையும் யாரை காத்திருக்க சொன்னார் என்பதையும் நாங்கள் சூழ்நிலைகளை அவர் பேசுகிற பிரகாரமாக உணர்ந்து பார்க்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளாவிட்டால் தவறாக போதிக்க முடியும். அதிலிருந்து எங்களை விலக்கி காத்திரணும். உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமைகளை சொன்ன அப்போஸ்தலர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் நிருபணங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீதியுள்ள பிதாவே, இந்த ஆவியானவரை பற்றின கொடுக்கப்பட்ட ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் வல்லமை, இதை குறித்து குழப்பமான சூழ்நிலையை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். பிதாவே, நீர் எங்களுக்கு அருமையாக தெளிவுபடுத்தியிருக்கிறீர். சுய புத்தியின் மேல் சாயாமல் உம்முடைய வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள உணர்வுள்ளவனாக்கும். அதை தவறாக உணர்ந்து கொள்கிற பொழுது நாங்கள் தவறாக போதிக்க இயலும். ஆகவே தவறானதை நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல் சரியானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தையை கூட்டி குறைத்து பேசாமல் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.